கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமான் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமான் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போது காளி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னோடனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வருவேன் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துறோம். நித்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோடய நண்பன் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவானன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது நான் என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும் போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்குமாடா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு. படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அதுக்கு அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணும். சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்களில் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார்கிட்ட தான் ஒன்றும் நடிக்கலை, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் நடிக்கலாம். சார், இந்த 300 படங்களை நடித்ததுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்களும் கும்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் கடவுளை என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் ரிவீட்டுன்ட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் என்னங்கன்னா நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுருக்குது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். என்ன மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த விழா நிறைவுறும். இப்போது எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க வரும்ல.
இது வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் வந்து இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னாக கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு, திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரித்த முகத்தோட ஸோ வந்து ஒர்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு வந்து நான் சின்ன வயசில் அடிக்கடி மலையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஞாபகம் வந்து இந்த ஞாபகம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆசனனை தான் சொல்லிக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தான் பயங்கர இறுக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கு வந்து நன்றி. ஏன்னா இந்த ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த கதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி. அதோடு சேர்த்து உங்களை வரவேற்கவும் சேருவாங்க. அப்புறம் இமான் ஐயா, உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னென்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்கள். ஒரு ஆடிஷன் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பாக நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோவில் போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் இன்னொரு மேடையில்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்கள் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ராஜ்மோகனை பற்றி பேச வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு லெனின் அண்ணன் கூட இருந்து தான் எனக்கு பழக்கம், அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஷூட்டிங்கில் வந்து நான் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். வேடிக்கை பார்க்கணும், அதில் வேஷம் இல்லைன்ட்டார். அதனால் சும்மா ஷூட்டிங் இல்லாதப்போ போய் அந்த உடுமஞ்சோலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு இருந்துச்சு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே தான் இவரை நான் பார்க்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் நிறைய மாறிட்டார். இப்போ எப்படி இருப்பார்னா, இந்த ஆள் படம் எடுத்தாங்ககிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பாக எல்லாரையும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. ஒரு மாதிரி பயங்கர ரகடாக இருப்பாப்புல ஆள். வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் அவர் அவ்வளோ நான் சாதாரணமாக நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துருப்பார். அப்போ தான் நினைப்பேன், இவர் படம் எடுத்தால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனால் படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையாக மாறிட்டார். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்போ மாறி அது ஃபுல்லாக கற்பனையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டார் இவர். இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதில் முக்கியமான கதை இது ஒன்று. இன்னும் அடுத்தடுத்து அது படமாக வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொரு படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலமை வந்துடும்ல. அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன், ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்குது எனக்கு முழுசாக. அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலுமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ளேருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பாக நல்ல சினிமாவாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடித்தது. அப்புறம் வந்து நான் லெனின் அண்ணனை பற்றி கண்டிப்பாக பேசுகிறோம். இந்த படத்துக்கு அவர் நிறையா நடித்ததை தாண்டி நிறையா உழைச்சிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு டீமை செட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த லெனின் அண்ணா இருந்திருக்காரு. அவர் இங்கே இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். இப்போ தான் எழுந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து
நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அவர் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அவர் வந்து வெறும் இயக்குனர் மட்டும் கிடையாது. நிறையா அவர் தனியாக அவர் ரொம்ப சீரியஸான ஒரு படிப்பாளி. அவர் ரொம்ப நிறைய அரசியல் பற்றி பேசுவார். அதை தாண்டி ஒரு ஹியூமர் சென்ஸும் அந்த நடிக்கிற திறமையும் அவர்கிட்ட வந்து அலாதியாக இருக்கும். நாங்கள் தனியாக இருக்கும்போது நிறைய தடவை தனியானா நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இருக்கும்போது அவர் நடிக்க வாங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அப்போல்லாம். அப்போ வந்து கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் நடிக்க வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரோட சேர்ந்து நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அவரை பார்த்தா நிச்சயமாக கோவம் வரும். வெளில வந்தோடனே அவரை சரியாக முகம் ஞாபகம் இல்லாதவங்க யாருன்னு கண்டிப்பாக ஒரு தடவை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு லெனின் அண்ணன். மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லோரும் கூட நடித்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் அந்த பற்றி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் மறுபடியும் நிறைய பேச வேண்டியிருக்கிறதுனால ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர்லெட் அம்மா தமிழ்நாடு. இது சூப்பர்லெட் அம்மாவனா தப்பான வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. நம்ம படத்தில் வந்து இந்த டைலாக் பேசியிருக்கேன். இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது கர்நாடகா, இது உத்தரப்பிரதேஷ், இது மத்திய பிரதேஷ், உசே, இது பசே, இது குசே, தசே, புனே ஆக்சுவலி நிறைய டைலாக், லென்த் டைலாக் டைரக்டர் சார் வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசிட்டேன். அந்த சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாபனை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சீன்லலாம் நான் என்னறியாமல் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தார் பாபண்ணன். படமாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு டைரக்டர் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரொடியூசர் சார். உண்மையிலேன்னு ரொம்ப அற்புதமாக. நான் நல்லா ஃப்ரெண்டு, நல்லா பேசுவேன். இது நண்பா, படத்தை தான் நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா நண்பா, வாங்க அந்த கம்பெனியில் போய் கதை சொல்லலாம், அந்த ஹீரோகிட்ட போய் சொல்லலாம். இல்லை நண்பா, நான் படத்தை முடிச்சிட்டேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் வாரம் நான் பேசுவேன். அப்போ இந்த நண்பா, இந்த சோனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சரியமாட்டா பேசிகிட்டு இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு உண்மையாக வந்து டைரக்டர் சார் வந்து வேலை செஞ்சார். உண்மையிலேன்னு ராஜ்மோகன் சார் உண்மையிலே சூப்பரு. அது மாதிரி இமான் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அப்பா என்ன பாட்டுங்க, ஒரு 3 பாட்டு, அந்த 3 பாட்டிலே வந்து அப்படியே உருக வச்சிட்டாரு மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லோரும் வந்து சூப்பரு. என் மாம்சு காளி வெங்கட் சார் வந்து தயவு செஞ்சு எல்லா டைரக்டர் சாருக்கும் நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு சீனுங்க, அவ்வளோ லென்த்து, அவ்வளோ பெரிய லென்த்து டைலாக்கு, பெரிய லென்த்து, இவ்வளோ பெரிய லென்த்து, அப்படியே சிங்கிள் டேக்கில் அடிச்சுட்டு போகிறாருங்க மனுஷன். நம்மளே எனக்கு மனுஷே உங்களை பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லைட்டாக ஒரு பொறாமல். அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம், அது ரியாக்ஷனோட அந்த டைலாக் டெலிவரி ஏற்றம் அப்படி அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். இந்த படத்தில் நடித்த நடிகை, அப்புறம் மாமியார் வந்து சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. பிறகு கவிஞர் மதன் சார், ஏன் மைனா, ஐயோ ஆத்தாடி சூப்பரு, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சொல்லிட்டேன். ஐயோ தப்பு, இங்கே வந்தாலே நடுங்குதுங்க. அங்கெல்லாம் உட்காராம ரிலாக்ஸாக இருந்தேன். நான் நிறையா பேசணும் தான் வந்தேன். எங்கள் அக்கா கவிதா அக்கா வந்து சென்றாயா 4 வார்த்தை தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் போதும். இந்த படம் வந்து கம்மிங் சூன் 17 ரிலீஸு. நான் சொன்ன டைலாக்கு தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பூனே எல்லா மாநிலத்திலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகி ஓஹோன்னு இந்த படம் வந்து ஹிட் ஆகும். ப்ரொடியூசர் சார், சாக்கு மூட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் ஆகும். சாக்கு கோடியே கொட்ட போகுது. உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சார். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10, அர்ஜுனன் தலைன்னு வரும் டப்புன்னு சொல்கிறப்ப. தம்பி ராஜ்மோகன் படம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவனை நான் வெரி பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன். சுசீந்திரன்ட்ட, அப்புறம் வந்து பிரபுட்ட, எஸ்ஆர் பிரபார், நம்ம சுந்தரபாண்டி இயக்குனர், அப்புறம் லெனின் கூட. ஸோ வெரி பிகினிங்லேருந்து தெரியும். அவனை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி.
சில இடங்களுக்கு போனால் சில பேர் ஞாபகம் வரும். அதே மாதிரி சில பொருட்களை பார்த்தா சில பேர் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த படம் அடித்த பிறகு இந்த டெட் பாடி கொண்டு போவாங்கள தங்கராதம்னு ஒரு வண்டி, அதை பார்த்த வேணாவும் தான் எனக்கு வருது, ராஜ்மோகனாவும் தான் வருது எனக்கு டக்குன்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ டீட்டெயில் அந்த அந்த அதில் ஒரு பாட்டு, அந்த தங்கராதம்னு ஒரு அந்த இது டெட் பாடி கொண்டு போகிற இது, அந்த மாதிரி ரொம்ப அந்த திருட்டுன்னு சொன்னாப்புல சுப்பிரமணிய சிவா, அது ஏமாற்றுறது, சீட்டிங், அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருந்தாப்புல. ஒருத்தரை எப்படி சாமானியர்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஏன்னா இவன் அந்த இதில் அந்த வென்றலாம் தப்பாக நினைக்க வேண்டாம், தம்பி தான் அதில் இருந்தனால வந்து ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அதில் ஃபுல்லாக இருந்தால கலெக்ட் பண்ணி அந்த படத்தை தயாரிச்சிருக்காப்புல, இது இயக்கியிருக்காப்புல. ஏன்னா ஒரு இயக்குனருக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இருக்காது, ரொம்ப எளிமையாக. இப்போ ஒரு எப்படி சொல்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப எளிய கலைஞனாக எல்லார்ட்டையும் ரொம்ப சிம்பிளாக பழகி ரொம்ப அருமையாக வேலை வாங்கி, இல்லை நான் எப்படின்னு சொல்லி வேலை பேப்பரே இருக்காது, சொல்கிறது தான் வாயில் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம். அடுத்து வந்து திரும்ப வேறு குறைச்சின்னு சொல்லி வேறு டைலாக் சொல்லுவோம், டேய் என்னடா மாற்றிக்கிட்டே கேட தம்பின்மே, இல்லைண்ணே அப்பப்போ வந்துடும்ண்ணே அப்படின்னா. அந்த மாதிரி ரொம்ப உள்ளே வந்து சொன்ன மாதிரி இந்த காளி சொன்ன மாதிரி ரத்தம் சதையுமாக அந்த இந்த ஸ்கிரிப்டோடையே இருந்தனால அது ஒரு அவனுக்கு டப்புன்னு ஐடியா தோணும். ரொம்ப அற்புதமான கலைஞன். கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு யதார்த்த ஃபிலிம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களில் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் நான். போகிறா தம்பி, அந்த மாதிரிலாம் நல்ல படங்களுக்கு கூட ஒரு இயக்குனர் வருவாப்புல. இந்த படத்துக்கு இறங்கி வந்து டேட் கொடுத்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரையும் அறிமுகம் செய்த பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பொதுவாக அந்த மேடைகளில் வந்து ஓரளவுக்கு பிரபலமானவங்க ஃபேஸ் தெரிஞ்சவங்களே உட்கார வச்சுருவோம் எப்பயுமே. அதுக்கு ரொம்ப அந்த மாதிரி தம்பி ஆட்டோ ரமேஷாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமாக மேலே வா இவெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த நடிப்புக்காகவே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே வாய்ப்பு தேடுவான். ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ யாருக்கும் ஓட்டிக்கிட்டே அந்த மாதிரி ஒரு சரியான இடம் கிடைக்காம அழிஞ்சிட்டே இருக்கான். கண்டிப்பாக அடுத்து விரைவிலும் இவனும் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணுவான். இந்த படத்தை ஒரு நல்ல கேரக்டர். அந்த பாப்பா வாங்கம்மா வாங்க, சுசி சொன்ன மாதிரி தெரில எனக்கு, வாங்க மேலே வாங்க. ஏன்னா இவங்க தான் அடுத்து பிரபலமாகக்கூடிய இவங்க, கண்டிப்பாக இவங்களையும் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமான தம்பி திருமங்கலம் காலிஸ் எங்கே இருக்க, வா மேலே வா. தம்பி காளீஸ்வரன் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக தான் தம்பி. என்னுடைய உதவியாளராக பண்ண ஒரு படத்தில் வா. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படின்னா நல்ல அந்த நம்ம பத்திரிகையாளருக்கே தெரியும், ரொம்ப லைவான படங்கள், யதார்த்தமான படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இது வரைக்கும் நம்ம உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்காத கண்டென்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அது ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா. கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ.